2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த அமைப்பு. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதிலும் குறிப்பாக வரலாற்று ஆய்வுகளை பாதுகாத்தல், வரலாற்று ஆய்வுகளை நிகழ்த்துதல், வரலாற்று விழிப்புணர்வுகளை கல்லூரிகளில் ஏற்பாடு செய்தல் என்ற வகையில் நமது நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜூம் என்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்த பிறகு நாம் தொடர்ச்சியாக இணையம் வழியாக உலகளாவிய வகையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அது நமக்கு பல வகையான வாய்ப்புகளை வழங்கி இருக்கின்றது. நமது பதிப்பக பிரிவும் ஆய்வுகள் சம்பந்தப்பட்ட நிறைய நூல்களை பதிப்பித்து வருகின்றோம். தொடர்ந்து நாம் பதிப்பித்து வருகின்றோம். ஆக இந்த வகையில் நமது செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த ஆண்டு முதல் மரபணு ஆய்வியல் தொடர்பான நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்ற முடிவின் அடிப்படையில் நாம் கடந்த ஆண்டு மிக சிறப்பான வகையில் நேராகவே மதுரையில் நாம் ஒரு நாள் நிகழ்ச்சியாக நாம் செய்து முடித்தோம். மிகச் சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், மரபணுவியல் தொடர்பான விழிப்புணர்வு அல்லது பேச்சுக்கள் அல்லது கலந்துரையாடல் என்பது நம்முடைய சூழலில் எந்த அளவுக்கு நடைபெறுகிறது என்பதை நாம் உற்று நோக்கும் போது மிக குறைவான அளவிலேயே இந்த ஆய்வுகள் எல்லாம் இருப்பது நமக்கு தெரிய வருகின்றது, இல்லையா? ஆக இந்த குறைவான இந்த நிலையில இருப்பதை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். அதை பற்றிய இந்த அறிவியலை பற்றி நாம் அதிகமாக பேசப்பட வேண்டும். இப்பொழுது அமெரிக்கா இருக்கு, ஐரோப்பால பார்க்கிறோம், அமெரிக்கால பார்க்கிறோம், ஏராளமான ஆய்வுக்கூடங்கள்லாம் அங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கு பல பல ஆய்வுகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். உதாரணமா பார்த்தோம் என்றால், கடந்த ஆண்டு நோபல் பரிசுக்காக வெற்றி பெற்றவர்கள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு டாக்டர் ஸ்வாதி பாபு அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கின்றது. அவர் எதற்காக கிடைத்திருக்கின்றது என்றால், அவருடைய இந்த மிக நீண்ட கால இந்த ஏரியால, அதாவது மரபணுவியல் ஆய்வுகள் தொடர்பான அவருடைய ஆய்வுகளுக்காக அவருக்கு இந்த நோபல் பரிசு என்று கிடைத்திருக்கின்றது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக இது உலகளாவிய அளவுல மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு ஆய்வு துறையாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா முன்பெல்லாம் வரலாறு அப்படின்னு நம்ம சொன்னோம் என்றால், வரலாறு, தொல்லியல், கல்வெட்டு ஆய்வியல் இதோட நாம் நிறுத்திக் கொள்வோம். அதற்கு பிறகு இப்போ நாம் கடந்த ஆண்டுகள்ல ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்தது கூடுதலாக. அதாவது மானிடவியல் அந்த துறையை நாம எடுத்துக்கொண்டோம். பிறகு சமூகவியல் அப்படிங்கிற அந்த துறையை நாம இணைத்து பார்க்கிறோம். அதற்கு பிறகு இப்பொழுது மிக அதிகமாக பேசப்படுவதாக இந்த டிஎன்ஏ சயின்ஸ் அப்படிங்கிறது, அப்ப ஜினோமிக் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது, இதெல்லாம் நமக்கு அதிகமாக பேசப்படுறதை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த துறை பற்றிய அறிவியல் கலந்துரையாடல்கள் நமது சூழ்நிலையில் எவ்வளவு இருக்கின்றது என்று பார்க்கும் போது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது. ஆக இதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் எல்லாம் நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக இப்ப நான் வசிப்பது ஜெர்மனி நாட்டில். இப்ப ஜெர்மனியில ரொம்ப மிக முக்கியம், டாக்டர் தங்கராஜ் அவர்களுக்கு நிச்சயமா தெரியும், மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது இப்ப இங்கதான் இருக்கு. இப்ப லைப்சிக்ல இருக்கு. இப்ப நான் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்துல அதோட பிரான்ச் ஆபீஸ் கூட ஒண்ணு இருக்கு. ஆக இங்கெல்லாம் இந்த ஜெனோமிக் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது மிக நிறைய அளவுல நடக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியில தான் நியண்டர்தால் ஸ்பீஷிஸ் பத்திய நிறைய ஆய்வுகள் இங்க செய்தார்கள். நியண்டர்தாலுக்கான ஒரு அருங்காட்சியம், மிக முக்கியமான அருங்காட்சியம் இங்க இருக்கு. நியண்டர்தாலுடைய டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்த பகுதி எல்லாம் இங்க அருங்காட்சியகமாக இங்க இருக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜெர்மனியில கிடைக்கப்பட்ட, அதாவது தொல் இனங்கள், பலவிதமான தொல் இனங்கள் இருக்கின்றன. இப்ப ஹோமோ எரெக்டஸ் சொல்றோம், இப்ப நம்ம எல்லாம் எடுத்துக்கொண்டால் ஹோமோ சேப்பியன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதற்கு பிறகு நம்ம ஆய்வாளர்கள் எல்லாம் பார்க்கும் போது பல்வேறு வகையான ஹோமோஸ் இருந்தது. ஹோமோ ஹபிலிஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றோம், நலண்டி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப ஜெர்மனியில எடுத்துக்கொண்டால் அகழாய்வுல அவங்களுக்கு ஹோமோ ஸ்டைம்ஹைனிஸ் அப்படிங்கிற ஒரு மனித குலம் பற்றி, அதோட எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. ஹோமோ ஹைடல்பர்கன்சிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மனித குலத்தை பற்றிய ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப இதுக்கு எல்லாமே அருங்காட்சியங்களை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. மிக சிறப்பான அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த தகவல்களோட அது எந்த பகுதியில கண்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு தகவல்களையும் உள்ளிணைத்து அருங்காட்சியகமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆனா நமது சூழலில் இத்தகைய கலந்துரையாடல்கள் இருக்கின்றதா, இத்தகைய மாதிரியான அருங்காட்சியகங்கள் இருக்கின்றதா, அல்லது இந்த மரபணுவியல் பற்றிய ஒரு பேச்சுக்களோ அல்லது அது சென்று மாணவர்களோ அல்லது பொதுமக்களோ சென்று பார்த்து தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்றால் நமக்கு மிக குறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறதா பார்க்கிறோம். ஆக இந்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்றுதான் தமிழ் மரபு அறக்கட்டளை இப்பொழுது நாம் இந்த முயற்சிகளை எல்லாம் செய்து வருகிறோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடந்த சில ஆண்டுகளாக டேவிட் ரைக்குடைய புத்தகங்களை தமிழில் அதை பற்றி அது சொல்கின்ற விஷயங்களை நானும் எழுதி கொண்டு வருகின்றேன். அதற்கு பிறகு ஏர்லி இண்டியன்ஸ் என்று டோனி ஜோசப் அவர் எழுதிய நூல், அந்த நூல் பற்றியும் நாம் பேசியிருக்கின்றோம். நமது குழுவிலே நாம் அதிகமாக பேசியிருக்கின்றோம். இப்ப தமிழ்நாட்டில் இப்ப இன்றைக்கு பேச வேண்டிய தலைப்பும் ஏறக்கூடிய அதே தொடர்போட தான் வருது. இப்பொழுது இன்றைக்கு காலையில நாம்
பார்த்து கொண்டிருந்த போது மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட்ல 2024 எந்த மாதிரியான தலைப்புகள்ல இப்பொழுது ஆய்வுகள்லாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று பார்த்தபொழுது சில தலைப்புகள்ல வந்து ஆய்வறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறத பத்தி பார்க்க முடியுது. உதாரணமாக தி ஜெனட்டிக் லெகசி ஆஃப் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பந்து ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் இன் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால இருக்கிற மிக முக்கியமான ஒரு மொழி குடும்பம் இந்த பந்து மொழி குடும்பம் அப்படிங்கிறது. ஆனா அதை பற்றி ஒரு ஆய்வு போயிட்டு இருக்கு. ஹோமோசேப்பியன்ஸ் ரீச் த ஹையர் latitudes of Europe by 45,000 years ago அப்படின்னு ஒரு பேப்பர் ஒன்று அவங்க வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் COVID-2 பத்திய ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆய்வு ஒரு கட்டுரை ஒன்று இப்ப வந்துட்டு இருக்கு. அதுக்கு பிறகு the genetic changes that shape Neanderthals, Denisovians and modern humans அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆக இப்படி ஆக்டிவா நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை பற்றிய செய்திகள் நம்மிடையே இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா பொது மக்கள் சிந்தனையில இருக்கின்ற அந்த விஷயங்கள் தான் அந்த சமூகத்தை வந்து கட்டமைக்கிற ஒரு விஷயமா அமையும். ஆக அந்த வகையில இந்த செய்திகளை பொதுமக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம முயற்சி செய்கிறோம். இப்போ உதாரணமா எனக்கு டாக்டர் தங்கராஜ் அவர்களுடைய பெயர் முதல்ல எனக்கு எப்படி தெரிய வந்ததுனாக்கா, அந்த டேவிட் ரைஃப் அவர்களுடைய புத்தகம் ஹூ வி ஆர் அண்ட் ஹவ் வி காட் ஹியர் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப பாப்புலரான ஒரு நூல் தான். மக்களிடையே வந்து மரபின ஆய்வியலை கொண்டு போய் சேர்த்த ஒரு அருமையான ஒரு நூல் அது. அந்த நூல் பார்த்த பொழுது அதுல சாப்டர் 6ல வந்து டாக்டர் தங்கராஜுடைய பேர் வந்து அங்க வருகின்றது. பார்த்த பொழுது எனக்கு அறிமுகமானதாக தமிழ்நாட்டு இந்தியாவிலும் ஹைதராபாத்ல இந்த ஒரு சென்டர் ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற கூடுதல் தகவல்கள்லாம் நமக்கு தெரிய வந்தது. பிறகு கடந்த ஆண்டு நாம் செய்த இந்த ஆய்வுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு மீண்டும் ஒரு அதே வகையில நம்ம இன்றைக்கு வந்து நம்ம ஒரு கலந்துரையாடல் வந்து டாக்டர் தங்கராஜ் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. அவங்க கொடுத்த தலைப்பும் ஏறக்குறைய இதே மாதிரியே இருக்கு. நாம் யார் அப்படிங்கிற தேடல் தான். எல்லோருக்குமே அந்த ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? ஆனா நம்ம சூழல்ல இருந்து எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாழ்கிறோம்னா, உங்கள சில பேருக்கு என்னோட ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா நம்மளுடைய சூழல் எப்படி இருக்குன்னா, அந்த புராண கதைகளை நம்பி வளர்ந்த ஒரு சமூகமா இருக்கு. எங்கே பார்த்தாலும் புராண கதைகள், அதை வந்து எலாபரேட் பண்றது, அதை வந்து நம்ம வந்து ரொம்ப குளோரிஃபை பண்றது அப்படிங்கிற ஒரு சூழலே வளர்ந்து விட்டோம்னா, இப்ப அறிவியலை அறிவியலாக பார்க்கக்கூடிய ஒரு திறன் இருக்கிறதா அப்படிங்கிற வகையில பார்க்கும்போது, நாம் யார் அப்படிங்கிற தேடல் வந்து நாம் சரியான வகையில செய்ய வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கு. இதுதான் இன்றைக்கு டாக்டர் தங்கராஜ் அவர்கள் அவருடைய ஆய்வின் அடிப்படையில் நமக்கு சொல்லவிருக்கின்றார். பிறகு எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேச இருக்கிறார். அதோடு சேர்த்து ஜெனடிக் ஸ்டடிஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடல் நலம், நோய்களுடைய தன்மைகள் அப்படிங்கிற தலைப்புகளும் அதோடய சேர்ந்தே வருகின்ற விஷயங்கள் தான். இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம சூழல்ல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்றால், நமக்கு இந்த தூய்மைவாத சிந்தனை ஒண்ணு இருக்கு. நமது இனம், சாதி பிரிவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவையற்ற விஷயங்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு சாவி அப்படிங்கிறதா வந்து நான் இந்த மரபணுவியலையும் இந்த அறிவியலையும் நான் காண்கின்றேன். ஆக இந்த உண்மையான அறிவியலை நாம் பார்க்கும் பொழுது மனித இனத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப பார்க்கும்போது இந்த மரபணுவியல் ஆய்வுகள் என்ன தனிப்பட்ட வகையில் எனக்கு என்ன சொல்லி இருக்கின்றதுன்னு பார்த்தா, நம்ம எல்லாருமே தொடர்புடையவர்கள் தான். வி ஆர் ஆல் கனெக்டட் அப்படிங்கிற வகையில தான் நான் புரிஞ்சுக்க கொள்கிறேன். ஆக எல்லோருக்குமே தொடர்பு இருக்கின்றது. எல்லோருமே ஒரு வகையில் தொடர்பு இருக்கும் பொழுது யார் வசதி யார் வந்து கீழே அப்படிங்கிற கேள்விக்கு வாய்ப்பே இல்லை. ஆக இதை தெரிந்து கொண்டால், இந்த அறிவியல் பாதையை தெரிந்து கொண்டால் நாம வந்து நல்ல ஒரு இந்த சமூகத்தையும் இந்த இயற்கையும் இந்த உலகத்தையும் உண்மையிலே புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில நாம செயல்பட முடியும் அப்படிங்கிறதா தனிப்பட்ட வகையில நான் நம்புறேன். அதே தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. சோ இந்த துறையில வந்து இன்னும் இந்த மாதிரியான உரைகள் அதிகம் செய்ய வேண்டும். தமிழ் மரபு அறக்கட்டளை நிச்சயமாக அந்த மாதிரியான ஆய்வுகளை வந்து முன்னெடுக்கிற ஆய்வாளர்களை அழைத்து பேச வைப்போம். இது தொடர்பான கலந்துரையாடல்களை வளர்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நூல்களையும் கொண்டு வர வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக தமிழில் இந்த நிகழ்ச்சி ஏன் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தால், தமிழ் சிந்தனையில் இந்த அறிவியலை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பதுதான். அறிவியல் என்பது வெறும் ஆங்கிலத்தில் மாத்திரமே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்ப ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால் ஜெர்மானிய மொழியில் பேசுகின்றார்கள் அறிவியலை, ஜப்பானிய மொழியில் பேசுகின்றார்கள், இத்தாலிய மொழியில் பேசுகின்றார்கள், பிரெஞ்சு மொழியில் பேசுகின்றார்கள். ஆக தமிழிலும் நாம் அறிவியலை அதிகமாக பேச வேண்டும். வணக்கம்.